முடியாமல் இருக்கிறோமே, என்ன காரியம்? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம் ஆயிருக்கிறவங்கள கூட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னா, வீடு இல்லாமல் இருக்கிறாங்க, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளராமல் இருக்கிறாங்க. என்ன காரணம்? நம்ம தேவனால் ஆசீர்வாதிக்க முடியாதா? சொல்ல முடியாதா? முடியும் தானே. நம்ம தேவன் ஆசீர்வாதேனே, நம்ம தேவன் ஜீவிக்கிற தேவன் தானே. ஏன் நம்ம குடும்பத்தில் இப்படி காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கேள்வி வரும் தானே, வராதா? ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இப்போது 18-20 வருஷம் அப்போது நான் ரட்சிக்கப்பட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிறவர். நம்மக்கிட்ட ஏதோ குறை இருக்கிறது, அதனால தான் அவர் ஆசீர்வதிக்க முடியாமல் இருக்கிறார். அது என்ன குறை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த குறை என்ன நம்ம கண்டுபிடிச்சி அதன்படி நம்ம நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவன் கொடுப்பார மாட்டாரா? கொடுப்பார். எனக்கு விசுவாசம் இருக்குது. எப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் சொல்லியிருக்கிறபடி நம்ம கீழ்ப்படியணும். படினுமா வேண்டாமா? அவர் என்னென்ன சொல்லியிருக்கிறாரு, வேதம் என்னென்ன சொல்லியிருக்கிறது, அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, சபைக்கு போகிறீங்க, எல்லா ஜபத்தில் கலந்து கொள்ளுகிறீங்க, வேதத்தை கூட வாசிக்கிறீங்க, ஆனாலும் அதன்படி நடுக்க மாட்டேன்றி. அதுபடி நடுக்காமல் இருக்கிறனால தான் அவரை நம்மளை ஆசீர்வதிக்க முடியாமல் இருக்கிறார். இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க, அதன்படி நம்ம நடுக்கணும். அப்படி நடுக்கும்போது கண்டிப்பாக ஏசாயால சொல்லியிருக்காரு, அவரோட கை குறுக்கி போயிருக்கிறதா? இல்லை, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் கண்டிப்பாக அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை மட்டும் கிடையாது. நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வீடு இருக்குது, ஆஸ்தி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, என்னை தேவன் ஆசீர்வதிச்சுட்டு இருக்கிறார், எனக்கு இனிமேல் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் தசம்பாகம் கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனாலும் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் மட்டும் இல்லை ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இருக்கிறதா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறதா? எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிறது? எப்போ இருந்தாலும் இந்த உலகத்தை நம்ம விட்டு போகணும் இல்லையா? அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு நம்ம வேணுமா வேண்டாமா? ஏன் தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம்? நினச்சி பாருங்க. ஆனாலும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், எல்லாமே எங்களுக்கு தெரியும், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனாலும் நம்மக்கிட்ட கொஞ்சம் காரியங்கள் இருக்கிறது. என்னென்னா, இந்த உலகமும் வேண்டுமோ தேவனு வேணும். இந்த உலகம் நம்மளுக்கு வேணும், தேவனு வேணும். இந்த தேவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இவ்வுலகத்தை வெறுத்து எனப்பின் பெற்றுவான் தான் சொல்லியிருக்கிறார். எப்படி இந்த உலகத்தை நம்ம வெறுக்கிறது அப்படின்னு சொன்னால், எல்லாமே நீ விட்டுட்டு வான் தேவனை சொல்லலை. அவர் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகத்து பிரகாரமான காரியங்கள், அந்த ஆசை, அந்த இச்சை, அந்த ஆடம்பரம், பெருமைகளும் உங்களுக்கு இருக்காம என்ன தேடு. அங்கே போதால் சீரியலும் சினிமா, வீட்டுக்கு போனால் சீரியல் சினிமா, இங்கே போனால் ஞாயிற்றுக்கிழமை பக்தி. எவ்வளோ நேரம் பக்தி? 2 மணி நேரம் தான் பக்தி. 2 மணி நேரம் கிறிஸ்தவங்கள் இருக்கிறீங்க. இங்கே பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா என் சீரியல், சினிமா, ட்ராமா, பப்ஜி, கேம்ஸு இப்படியெல்லாம் இருக்கிறோம். சரி, ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆசீர்வதிக்கிறேன்னு வராரு. ஆனாலும் நம்ம செய்கிற காரியங்களாலே அவர் வேதனைப்பட்டு அவர் போயிடுறாரு. அதனால தான் நம்ம ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறோம். சரி, வேதத்தில் எங்கேயாவது சொல்லியிருக்காரா, நீ ராவுகாலம் பாரு, யமகண்டம் பாரு, 4 நட்சத்திரங்களை பாரு, ஜாதி மதங்களை பாரு, தேவன் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? சொல்லலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அதெல்லாம் பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறோம். அதனால தான் தேவன் என்ன பண்ணுறார்? நம்மளை விட்டு ஓடி போயிடுறாரு. அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு சகோதரி எனக்கு சொன்னாங்க, ஏம்மா இப்படி இருக்கிற? ஏம்மா ஒரு நாள் நல்லா இருக்கு, ஒவ்வொரு நாள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறேன்னா, அவள் சொல்லுவாள், ஆண்டி என்னை பெட்டில் வந்திருக்க, ஆண்டி பெட்டில் வந்தது, நான் எதுவுமே செய்ய முடியாது, பெட்டில் ஊறி போச்சு எனக்கு. அதனால நானும் மாறணும்னு நினைக்கிறேன், மாற முடிய மாட்டேங்குது. இங்கே வந்தால் தான் மாற முடியுது. இங்கே கொஞ்ச நாள் ஒரு 2 மணி நேரம் உக்காந்தா மாறுற மாதிரி இருக்குது. இனிமேல் நான் அந்த மாதிரி பேசக்கூடாது, இனிமேல் டிவி பார்க்கக்கூடாது, இனிமேல் சீரியல் பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் என்னை பெட்டில்
பிளட்டில் வந்துச்சு ஆண்டி. அதில் என்னால் மாற முடிய மாட்டேன் ஆண்டி. அப்படி தானே நம்ம இருக்கிறோம்? அப்படி இருக்கிறோமா? இல்லை, அது என்ன நடந்தாலும் சரி நான் மாற முடியும், தேவனுக்கு கீழ்ப்படிய முடியும். அந்த வைராக்கியம் நம்மளுக்கு இருக்கிறதா? எத்தனை பேருக்கு அந்த வைராக்கியம் இருக்கிறது? அந்த வைராக்கியம் இருக்கிறவங்களெல்லாம் தேவன் ஆசீர்வாதத்தாரா இல்லையா? சீஷர்களை தேவன் என்ன பண்ணுறாரு? வைராக்கியத்தோடு இருந்தார். இன்னைக்கு கூட அவர் பேரை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். பரலோகத்தில் ஜீவ கிரந்தத்தில் அவங்க பேர் எழுதி இருக்கிறது இல்லையா? அப்படி மாறணும் நம்ம. சரி, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். வெளியில் ஒரு வேஷம், உள்ளார ஒரு வேஷம். எனக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னும் மாற முடியாது. எங்கள் யாருக்கும் தெரியாமல் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ஆனால் இது வர சபைக்கு தெரியாமல் நான் வரேன், யாருக்கும் தெரியாமல் நான் வரேன். தெரிஞ்சால் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டார், என் மாப்பிள்ளைக்கு என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, என் பொண்ணு பையனுக்கு திருமணம் ஆகிற வரை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தேவன் உங்களை ஆசீர்வதிக்க முடியுமா? அவர் சொல்கிறாரு, நீ என்னை மறுதலித்தால் நானும் என் பிதா இடத்துல உங்களை என்ன பண்ணுறேன்? மறுதலிக்கிறேன் அப்படின்றார். அது முடியுமா? சரி, இங்கே வர்றீங்க, என்ன ஆண்டி இப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம நல்லதுக்காக தான் நான் சொல்லி, உங்கள் நல்லதுக்கு தான், சரியா? அதனால் இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கிறோம். வந்திருக்கிறேன்னா இங்கே எப்படி இருக்கிறோம்? நம்ம நல்ல பிள்ளைங்களாக இருப்போம். 2 மணி நேரம் நல்லா கேட்போம் வசனங்கள். வெளியில் போன உடனே நம்மளுக்கு என்ன தோணுது? எனக்கு கறிக்கடைக்கு போகணும், கறி வாங்கணும், சாப்பிடணும். துணி கடைக்கு போகணும், துணி வாங்கணும். சீரியல், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சீரியல், நல்ல சீரியல் வருது, அந்த தேட்டரில் நல்ல படம் போட்டிருக்கிறாங்க, அங்கே போகணும். ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக எல்லாம் மறந்து. கொஞ்சம் எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஃப்ரீயாக நான் இருக்கணுன்னா எங்கேயாவது போய் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 நாள் 3 நாள் நான் சந்தோஷமாக இருந்ததா எனக்கு என்ன ஆகுதுன்னா திருப்தியாக இருக்குன்னுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், சந்தோஷமாக திருப்தியாக நீ இருக்கணுன்னா தேவன் சமூகம் தவிர உனக்கு எங்கே சந்தோஷமோ சமாதானம் உனக்கு கிடைக்காது. சினிமா தேட்டரில் 2 மணி நேரம் தான் உனக்கு சந்தோஷம். டாஸ்மாஸ் கடைகளில் 2 மணி நேரம் தான் உனக்கு சந்தோஷம். சொந்தக்காரங்களை வீட்டுகளில் ஒரு நாள் தான் உனக்கு சந்தோஷம். திருமணம் செஞ்சு கொண்ட எத்தனை நாள் உனக்கு நீ சந்தோஷமாக இருப்பியா? திருமணம் செஞ்சுக்கிறீங்க, எத்தனை நாள் சந்தோஷமாக இருப்பீங்க? எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, ஐயா என்னை பொண்டாட்டி வந்துச்சுன்னா நான் நல்லா இருப்பேனோ, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே, எனக்கு பொண்ணு கிடைக்கலையே அது சொல்லி ஏங்குறீங்க. தப்பில்லை, தப்பில்லை, ஏங்குறீங்க, தப்பில்லை, அதை நடக்கணும் தான். ஏன்னா மனுஷன் தனியாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி தேவனே சொல்லியிருக்கிறார். ஆனால் நீ அப்படி ஏங்குறதோட தேவன் சமூகத்தில் நீ உக்காந்து, எனக்கு ஆண்டவரே நல்லா ஆபிரகாமுக்கு எப்படி சாராளை கொடுத்தீரோ, ஈசாக்கு எப்படி ரெபேக்கால கொடுத்தீரோ, அதுபோல் எனக்கு ஒரு துணை தேவன் கொடுங்கப்பா. நான் இந்த காரியங்களெல்லாம் விட்டுடுறேன் ஆண்டவரே. எனக்கு விரோதமாக எந்த சாபமோ பாவமோ பின்னி சூன்யமோ கட்டோ மாய மந்திரங்களோ என்ன இருந்தாலும் என்னை விட்டு விலகி ஒரு வசனங்கத்தை கை கொண்டு நான் நடுக்கிறேன்னு சொல்லி நீ அறிக்கை செய்யும்போது அவர் செய்வாரா இல்லையா? செய்வாரா இல்லையா? சத்தமாக சொல்லுங்கள், செய்வாரா இல்லையா? விசுவாசம் இருக்குதா? விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்கணும். அவரால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணி இந்த காரியங்களெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விலகணும். அவங்க யார் என்ன சொன்னால் உங்களுக்கு என்ன? உன் பொண்ணுக்கு இப்போ மாப்பிள்ளை கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ, ஆனால் தேவனை நீ நம்பும்போது உன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கொடுப்பாரா, வர கொடுக்க மாட்டாரா? நான் ரட்சிக்கப்பட்டேன், எல்லாரும் என் ஜாதி ஜனங்கள் சொந்த பந்தங்களெல்லாம் என்னை தள்ளுனாங்க, யாரும் எனக்கு கிடையாது, என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்த மாட்டாங்க, யாரும் நல்லதோ கெட்டதுக்கோ கூட என்னை சேர்த்த மாட்டாங்க, ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க, யார் வீட்டுக்கும் நானும் போக மாட்டேன், எங்கள் வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க. நானாச்சு இயேசுவாச்சு. என் பொண்ணுக்கு திருமணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கிறோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை வந்திருக்கிறாங்க, சித்திரத்தில் இருக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, மாமா எத்தனை பேர் அம்மா வரீங்க? நான் சொல்லிட்டேன், பெருசாக 500 பேர் நாங்கள் வரோம் சொல்லிட்டேன், பஸ்ஸெல்லாம் பேசிட்டேன். ஆனால் அதில் எத்தனை பேர்? ஒரு 20 பேர் கூட இல்லை. யார்? சர்ச்சுக்காரங்க மட்டும்தான். 20 பேர் கூட அதில் வரல. போய் அங்கே போய் பஸ்ஸில் இறங்குனா அவங்கெல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. இப்போ கூட சொல்லி சிரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரு வைராக்கியம் என்ன தெரியுமா? யார் வந்தாலும் வரலனாலும் தேவன் என்னோட இருக்கணும். தேவன் வந்தாலும் போதும்.
என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேவன் கொடுத்தார், அது போதும் அப்படின்னு சொல்லி அந்த திருமணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பளை இருந்தால் கூட ஒரு பணக்காரனால கூட நடத்து கொடுக்க முடியாத அளவுக்கு தேவன் என்ன பண்ணார், அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்தார். அப்போ நான் சரி, என் சொந்த பந்தங்களும் வரலையே, நான் இது என் பிள்ளைங்களுக்கு தீர்மானம் நடக்காது, நான் ஜாதி விட்டு போயிட்டேனே அப்படின்னு சொல்லி நான் கவலைப்பட்டுட்டு இருந்தா தேவன் என்னை ஆசீர்வதிக்க முடியுமான்றீங்க? முடியவே முடியாது. அவர் ஆசீர்வதிச்சிருக்க மாட்டார். நான் ஆண்டவருக்கு ஒன்றே சொன்னேன், யார் இருந்தாலும் சரி, யார் இல்லாமல் இருந்தாலும் சரி, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, நீ உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன், நீங்கள் மட்டும்தான் எனக்கு, இந்த உலகத்தில் யாருமே இல்லை, என் பிள்ளைங்களுக்கு எனக்கு யார், நீங்கள் மட்டும்தான், உங்களை தான் நான் நேசிக்கிறேன், நீங்கள் தான் என்னை தகப்பனும் தாய் அண்ணா தம்பிங்க எல்லாம் நீங்கள் தான், நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ தெரியாது, நீங்கள் தான் நடத்தணும். ஆனால் அருமையாக தேவன் என்ன பண்ணுறாரு, நடத்தினார். அல்லேலூயா. அதுபோல் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் பார்க்கவே கூடாதம்மா, யாரும் நம்பவே கூடாதம்மா. நம்ம என்ன பண்ண, தேவனை நம்பணும். அவர் ஜீவனுள்ள தேவன், அவரால் எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த வைராகியம் உன்னை தேவனை பார்க்குறார். அந்த வைராகியம் உங்களுக்கு இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணார், அவனை வாழாக்காமல் தலையாக்குவார். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒன்று விட்டு அவர் என்ன பண்ணுறதில்ல, பாடுகள் வரும், உபத்திரங்கள் வரும், அவமானங்கள் வரும், மரணமே வரும். ஆனாலும் அதில் கூட நம்ம என்ன பண்ணணும், உறுதியாக இருக்கணும். பரிசுத்தவான்கள் நம்ம பார்க்குறோம், அப்ரஹாமுக்கு ஒரு சோதனை வந்தது, உனக்கு குமாரனை கூட பலி கூட என்னாரு, அதுக்கு ரெடி என்னாரு சொன்னார் இல்லையா, ரெடி கொடுக்கறதுக்கு ரெடி ஆண்டவரே. ஷாதாக் மேதே காபேத்ல தானியல் எடுத்துகிட்டு போய் சிங்கக்கவில போட்டார், அது கூட ரெடி ஆண்டவரேன்னு சொன்னார். தவிர ஐயோயோ வேண்டாம் ஆண்டவரே, நான் மறுதளிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னாரா? அந்த சிலுவை நான் கும்பிடுறேன்னு சொன்னாரா? இல்லை. அந்த வைராகியம் கிறிஸ்தவங்களானா உங்களுக்கும் எனக்கும் இருக்கும்போது தான் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். வேஷம் போடக்கூடாது. நம்ம முகத்தை பார்க்குறோம், ஒரு இருதயத்தை பார்க்குறாரு. ஒரு இருதயத்தை எப்படி இருக்கிறது? இங்கே சபைக்கு வந்து வேஷம் போடுறியா, இல்லை உன் வாழ்க்கை மாறி இருக்கிறதா? உலக பிரகாரத்துக்காக நீ வாழ்றியா, தேவனுக்காக நீ வாழ்றியா? உன்னை ஆசீர்வதிக்கிறவன் நானா இல்லை உலகமா? உன்னை ஆசீர்வதிக்கிறவன் சொந்த பந்தமா இல்லை நானா அப்படின்னு சொல்லி தேவன் கேட்குறார். உண்மைதான். நம்ம தேவனுக்காக வைராகியத்துடன் வாழும்போது, நீ கஷ்டப்படுற, நீ கடனோட இருக்கிற, வியாதியோடு இருக்கிற, உன் சொந்த பந்தங்களை வந்து ஒன்று பார்ப்பாங்க. எத்தனை நாள் பார்ப்பாங்க? எவ்வளோ உதவி செய்வாங்க? எத்தனை நாள் உதவி செய்வாங்க? நினச்சி பாருங்க. கடைசி வரை உன்னோட இருக்கிறது சொந்த பந்தம் இருப்பாங்களா, ஜாதி ஜனங்கள் இருப்பாங்களா, தேவன் இருப்பாரா? நினச்சி பாருங்க. ஆனால் அதுக்காக நான் எல்லாரும் விட்டுடுங்க நான் சொல்லலை. எல்லாரும் வேணும் நம்மளுக்கு. ஆனாலும் அவங்களெல்லாம் நம்ம நேசிக்கணும். அவங்களெல்லாம் நமக்கு வேணும். அவங்களெல்லாம் வெறுத்துடுங்க நான் சொல்லலை. ஆனாலும் நம்ம முதலாவதாக நம்ம யார் நேசிக்கிறேன்னா, நம்ம தேவனை நம்ம நேசிக்கிறவங்களாக இருக்கணும். அவருக்கு கீழ்ப்படுறவங்களாக நாம் இருக்கணும். அவர் தேடுறவங்களாக நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது பாருங்க, உங்களை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார். இது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும் கிடையாது, பரலோக ஆசீர்வாதங்களை கூட உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. தேவன் என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை நம்ம முதலாவதாக வேதத்தை வாசித்து அதற்கு கீழ்ப்படி நம்ம நடக்கணும். அப்போ கண்டிப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரால் கூடும். விசுவாசிக்கிறீங்களா? சரி, இப்போ ஒரு சின்ன ஜெபம் நம்ம பண்ணலாம். ஆண்டவரே, இத்தனை வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு எனக்கு தெரியாது, ரட்சிக்கப்பட்டு சொல்லுங்கள், ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, உங்களுக்கு விரோதமான காரியங்கள் என்கிட்ட ஏதாவது இருந்தால் மன்னித்து, இன்னுமே நாங்கள் ஆண்டவரே இதெல்லாம் பார்க்காம உங்களையே நான் தேடணும் சுவாமி. நீங்கள் ஆசீர்வதிக்கிறவரப்பா, உங்களாலே கூடும் ஐயா. எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரும் என்னை கைவிட்டாலும் நீர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டேர். உங்களுக்கு விரோதமான காரியங்கள் ஏதாவது இருந்தால் மன்னிங்க. இந்த சீரியலு சினிமாக்கு கர்த்தாவே இதுக்கெல்லாம் நான் நேரம் கொடுக்க மாட்டேன். என் தேவனுக்காக நேரம் கொடுக்குறேன் ஆண்டவரே. தேவனுக்காக நான் ஏதாவது ஆண்டவரை செய்கிறேன் ஆண்டவரை சொல்லி ஒப்பு கொடுத்து செவிங்க. கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உன் வாழாக்காமை தலையாக்கிற தேவனாக இருக்கிறார். ஒப்பு கொடுத்து செவிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் மத்தியத்தில் நிறைவேற்கிற கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு கர்த்தா உங்கள் பாதபடியில் நான் ஒப்பு கொடுக்குறேன். என்னென்ன காரியங்கள் அவங்களுக்கு கர்த்தாவே தடை இருக்கிறதோ எனக்கு தெரியாதப்பா. ஆனாலும் தகப்பனே, அந்த தடைகள் நீக்க அவங்களாலே முடியும் சுவாமி. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திக்க அவங்களாலே முடியும் சுவாமி. எந்த ஒரு சாபம் பாவங்கள் என்ன இருந்தாலும் சரி சுவாமி, ஒரு சாபம் ஒன்று முதுகு, ஒரு வியாதி ஒன்று முதுகு பின்னாடி இறந்து விடுவேன், உன் சாபம் ஒன்று விட்டு வெளுக்குவேன்னு சொன்னீரே.
எந்த சாபங்கள் அவங்களை தடை கர்த்தாவை கொண்டு வரதோ, ஜெபிக்க முடியாமல், வேதத்தை வசிக்க முடியாமல், கற்பனையில் கை கொண்டு நடக்க முடியாமல், நேரத்தோட சபைக்கு வர முடியாமல், குடும்ப ஜெபங்களை பண்ண முடியாமல், எந்த காரியங்களை கர்த்தாவே தடை இருக்கிறதோ அந்த தடைகளெல்லாம் நீக்கி தேவநீர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இப்பொழுது கூட தொடுக்க முதல் முடிவரை நீர் இருந்து நடத்தி கொடுங்க கர்த்தா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க. விசுவாசமாக முதலாவதாக நம்ம என்ன பண்ணணுமா? விசுவாசமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்ம பார்க்குறது என்னென்னா, வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்பு. அதை நீங்கள் பார்க்கும்போது அது வெள்ளை சிங்காசனத்தில் யார் வருவார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து வெள்ளை சிங்காசனத்தில் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல் வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது வாசிங்க. வெளிப்படுத்தல் 20:11 வசனம் யாராவது வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேலே வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. பாருங்க, ஒரு நிமிஷம் பாருங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை அதன் மேலே வீற்றிருக்கிறவரை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயிற்று. பாருங்க, அவரு சொல்ற பூமியும் வானமும் அகன்று போயிட்டு அப்புறம் அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. அல்லேலூயா. அப்போ யோவானுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தரிசனம் கொடுக்கிறார். ஆண்டவர் வெள்ளை சிங்காசனத்தை மேலே வருகிறது பார்க்குறாரு. ஆனாலும் அவர் வெள்ளை சிங்காசனத்தில் வரும்போது அதன் மேலே வீட்டிருக்கிறவர் கண்டது என்னன்னா, அவரோட சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகற்று போயிட்டு. அவர் சமூகத்தில் இருந்து பூமி அதுக்கு வர அவர் சமூகத்தில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, பூமியும் வானமும் அகன்று போயிட்டு அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. அவங்க எங்கே இருக்கிறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம 4 வாரமாக தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வரும்போது என்னென்ன நடக்கும், இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது சீஷர்கள் என்னென்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் நீங்கள் பார்க்கும்போது அதே தானியேல் 2:35 வாசிப்பா. தானியேல் 2:35 வசனத்தை வாசிங்க. தானியேல் 2:35 தானியேல் 2. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போராடுகிற களத்திலிருந்து பறந்து போகின்ற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடைக்காதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையோ மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகிய பூமியெல்லாம் நிரப்பிற்று. ஹல்லேலூயா. தானியேலுக்கு தீர்க்கதரிசன மூலமா தேவன் ஆண்டவர் தர்ஷனங்கள் மூலமா சொல்லியிருக்கிற அந்த காரியங்கள் நடந்தது. எப்போ நடந்ததுன்னா 20:11 நீங்கள் பார்க்கும்போது அவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது, பின்பு தன் பெரிய வெள்ளை சிங்காசனத்தில் இருக்கும்போது அதன் மேலே வீட்டிருக்கின்றவரை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயினா அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்து வரும்போது அதன் பின்பு தம்முடைய அருமை ஆண்டவர் பரலோகத்தில் இருந்து அவர் என்ன பண்ண சிங்காசனத்தை மேலே வீட்டிருக்கிறார். பரிசுத்தவான் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஏற்ற சிங்காசனம் பிதாவானவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அந்த சிங்காசனம் எத்தனை பெரியதாக இருந்திருக்கும் அதை நம்ம தியானித்து பார்க்கணும். அந்த சிங்காசனம் எப்படி உருவாக்கி இருக்கப்பட்டோம் அது நம்ம தியானித்து பார்க்கணும். அவர் வரும்போது அந்த சிங்காசனத்தில் வரும்போது இந்த வானமும் பூமி காணாமல் போய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதே போல் அதே மத்தாய் 25:31 வாசிங்க. மத்தேயு 21:30 வாசிங்க. மத்தேயு 21:30 வாசிங்க. இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவர் போகிறேன் ஐயா என்று சொல்லியோ போகவில்லை.
இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன்? எது படிக்கிறீங்க? மத்தேயு 21:25-31. மத்தேயு 25:31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமையை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட, இது கேட்கணும், எப்படி வருவாரா? சகல பரிசுத்த தூதர்களோடும் வரும்போது தம்முடைய மகிமையுள்ள அவரோட மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். ஹல்லேலூயா. எப்படி வருவாரா? அவர் பரிசுத்தவான்களோட வருவார், மகிமையுள்ளவராக அவர் வருவார், ஒரு ராஜாதி ராஜாக அவர் வருவார், இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிறவராக அவர் வருவார். ஹல்லேலூயா. அப்போ அவர் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம 2 வாரமாக தியானித்தோம். இப்பொழுது கடைசி உயிர்த்தெழுந்தலிலே நடக்கும் அதற்கு முதல் கடைசி நாட்களிலே வர பூமியிலே பரிசுத்தன் அத்தனை பேரும், உயிரோடு இருக்கிற அத்தனை பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, மரித்தவர்களும் சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 20:12 பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது அவர் சிங்காசனத்தில் அவர் வருவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவர் வரும்போது அது என்ன பண்ணுது? தூள் போல, இப்போ நம்ம தானியேலில் பார்க்குறது போல தூள் போல பறந்து போகிறது. இந்த வானமும் பூமி எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அது இப்போ 20:12 வாசிங்க. 20 மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகம் என்று வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களிலே எழுதப்பட்டிருக்கிறபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமா, சிறியோரும் பெரியோரும் தேவனிடம் பண்ணாரு. அவரோட வருகை வரும்போது எழுப்ப போகிறார். அது பிற வெள்ள சிங்காசன கிறிஸ்துல பரிசுத்தத்தையும் மகிமையும் மகத்துவத்தையும் ராஜரிகத்தையும் ஆளுகையும் வெளிப்படுத்த போகின்றது. பரிசுத்தவான்களாகிய நாம கூட கிறிஸ்துவோடு கூட சிங்காசனத்திலே வீட்டிருந்து எல்லாவற்றையுமே நியாய தீர்க்கின்ற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறாராம். அவர் வரும்போது நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கு கூட கொடுத்திருக்கிறார பாருங்க. ஏன்னா அவர் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது யார் எடுத்துக்கொள்ளுகிறார்? பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. சிறியோரும் பெரியோரும் அவங்கள என்ன பண்ணுறார்? அவர் எடுத்து போடுகிறார். அதாவது தக்குனதுக்காக. இப்போ நீ என்ன செய்திருக்கிறோ உனக்கு தக்கன பலன் கொடுப்பாரு. நான் என்ன செய்திருக்கிறோனோ எனக்கு தக்கன பலன் என்ன பண்ணார்? ஆண்டவர் கொடுக்குறார். ஆனால் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புஸ்தகம். கவனமாக நீங்கள் கேட்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் செய்கிறது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாமல் தான் நான் செய்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புஸ்தகம் வச்சிருக்கிறார். தூதர்கள் அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், என்ன பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம எதுவும் ஆண்டவரை மறித்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஹிருதயம் கூட அவங்களுக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நம்ம உள்ளம் அவருக்கு தெரியும். அவர் உருவாக்கினவர், அவர் நம்மளை சிருஷ்டித்து இருக்கிறார். அவர் ஜீவனை தான் நம்ம உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அவர் மூச்சு, நம்ம பேச்சு எல்லாம் யாருது? அவருது. சரியா? நமக்கு தெரியாமல் இருக்கல. யாரை பார்க்கல நான் செய்த பாவம், ஆனால் அவரை பார்த்து கொண்டு இருக்கிறார். உனக்கு ஒரு புஸ்தகத்தை வைத்து இருக்கிறார். ஒரு புஸ்தகம் புஸ்தகங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் புஸ்தகம் என்ற ஒன்று, புஸ்தகங்கள்னா அநேகம். அதில் புஸ்தகங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன பண்ணார்? ஒவ்வொரு புஸ்தகம் வைத்திருக்கிறார். நீயும் நான் அங்கே போய் நிற்கும் போது அவர் நியாயம் தீர்க்கிறார். அதுபோல் புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. இன்னொன்று ஜீவ புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது நம்மளுக்கு. ஜீவ புஸ்தகம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இப்போ நீ செய்தது நான் செய்தது ஒவ்வொரு காரியங்கள் என்னன்னா எழுதி வைத்திருக்கிறார். ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லாதவங்க என்ன பண்ண முடியாதான்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஜீவ புஸ்தகத்தில் என்ன இருக்கணும்? உன் பேர் என்ன பேர் இருக்கணும், இல்லைன்னா போக முடியாது. மத்தாயில நான் படிச்சிருக்கிறோம் இல்லையா? என்னன்னா ஆண்டவரே உங்கள் நாமத்தில் நான் அசுத்தாவிகளை துரத்துனேன், வியாதிகள் எல்லாம் சுகமாக்குனேன், உபாசிருந்தேன், ஜெபித்தேன், அங்கே போனேன் இங்கே போனேன், அது செய்தேன் இது செய்தேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்றார்.
சீஷர்கள் கூட அவர் என்ன பண்ண ஊழியம் செய்துட்டு வரும்போது அவங்க ஜெபிக்கும்போது அசுத்தாவிகளெல்லாம் ஓடுனதான். அதனாலே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த அசுத்தாவிகளெல்லாம் ஓடுனது, இந்த வியாதிகளெல்லாம் சுகமானது ஆனது அப்படின்னு சொல்லி பெருமையாக நீ இருக்காது. ஒரு பேர் ஜீவ கிரந்தத்தில் இருக்கிறதான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம என்னன்னா, நம்ம ஜபம் பண்ணுறோம், வரோம், சபைக்கு வரோம், காணி கொடுக்குறோம், தசம்பாக கொடுக்குறோம், ஏழைப்பட்டவங்களுக்கு உதவி செய்கிறோம். ஆனால் என்ன செஞ்சாலும் சரி, ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் இருக்கிறதா ரொம்ப முக்கியம். அது எப்படி தெரிந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கல. எப்படி ஆண்டு நம்ம இதெல்லாம் தெரிந்து கொள்வது? எப்படி நான் பேர் இருக்குதா இல்லையான்னு தெரியல, நானும் வரேன், சபைக்கு வரேன், தசம்பாகம் கொடுக்குறேன், போகிறேன். ஆனால் இதெல்லாம் வெளிப்படுத்துகிற தேவன் அது வெளிப்படுத்துவாரா இல்லையா? படுத்துவாரா இல்லையா? விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, நான் ஆண்டவர்கிட்ட கேட்கறது என்னென்னு, என் ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் என் பேர் இருக்குதான்னு சொல்லி நான் கேட்குறேன். கண்டிப்பாக என் தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார் அப்படின்வாங்க. ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? இருக்கணும். தேவனை நம்ம கேட்கறது அது கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதான் சொல்கிறார் பாருங்க, யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிற காரியம் என்னென்னா, ஆண்டவரே இஜீவ கிரந்தத்தை என் பேர் இருக்கிறதா. அங்கே இருக்கிறவங்களை மட்டும் தானே அங்கே போவாங்க. அநேக புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது, நான் செய்த ஒவ்வொரு காரியங்களும் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம அவங்க என்ன பண்ணுறாரு? பார்க்குறாரு. யார் பார்க்குறாரு? யோவானை பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனுக்கிட்ட நம்ம கேட்குறவங்களாக இருக்கணும். சரிங்களா? அதே போல் இன்னொரு வசனம் படிப்போம். மத்திய 25:31 படிச்சிங்களா? ரெண்டாவது. சரி, இன்னொரு வசனம் படிங்க. சங்கீதம் 28:4 படிங்க. சங்கீதம் 28:4. சங்கீதம் 28:4. அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளே பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்கு செய்யும் அவர்கள் கைகளின் செய்கைகளுக்கு தக்கதாக அவர்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. சரிக்கு கட்டு. நீ என்ன விதிக்கிறியோ அதை தான் அறுப்பாய். ஹல்லேலூயா. அதனால பொல்லாங்குக்கு தக்கதாக அவர்களுக்கும் செய்யும். நீங்கள் என்ன செய்திருக்கிறோம் அதே அவர்கள் கைகளுக்கு செய்கைகளுக்கும் தக்கதாக அவர்களுக்கும் அளிக்கும். எது நீ விதிக்கிறியோ அதுதான் அறுப்போம். நம்ம எது இந்த உலகத்தில் செய்கிறோமோ அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வரும். நான் இங்கே நம்ம சுகமாக இருந்துட்டு ஆண்டவரை தேடாமே அங்கே நம்ம போகும்போது என்ன நடுக்கும், இன்னும் கீழே வரும். என்ன நடுக்குன்ற கீழே வரும். ஆனால் இது நடுக்குது. ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்கள் எல்லாம் இது ஜீவனும் வல்லமையாக இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போல இருக்கிறது. அன்றாந்த விசுவாசம் இருந்தாலும் மட்டும்தான் இதில் நம்ம பிரவேசிக்க முடியும். இது நம்ம கேட்கும்போது நம்ம உள்ளத்தில் என்ன ஆகுதுன்னா, உள்ளத்தில் எம்மா ஒரு சிஷ்யர்கள் சொன்னது போல் அவர் பேசிக்கொண்டு வரும்போதே நம்ம ஹிருதயங்களெல்லாம் பொழிந்து விட்டு எரிலியா அப்படின்னு சொன்னது போல் இந்த வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேட்கும்போது, இதுவரை நம்ம எப்படியோ இருந்த பரவாயில்ல, இனிமேலாவது தேவனுக்காக நம்ம வாழணும்னு சொல்லி நீங்கள் வயிறாக மெடிப்பீங்க. ஆனாலும் சித்திரவானவன் உங்களோட மாட்டான். அவனை ஜெயிக்கிற வல்லமை கூட தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான். நீங்கள் ஜெயிக்கணும். நீயும் நான் என்ன பண்ணணும், இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்களாக இருக்கணும். அவனு தலை நெசுக்கிற அதிகாரத்தை தேவனை கொடுத்துருக்கிறாரு. இனிமேல் நான் இப்படி இருக்கக்கூடாது. இனிமேல் நான் இப்படியெல்லாம் ஜாதிய மனங்களும் ராவக்காலம் யமகண்டம் தேவனுக்கு விரோதமாக காரியங்களும் சீரியலும் சிறுமா இது உலகமும் வேணும் தேவனு வேண்டும்னு சொல்லி நான் தேடாமல் என் தேவனுக்காக நான் வாழணும்னு சொல்லி நீர் ஆண்டவர்கிட்ட வைராகியத்துடன் நீ ஜெபிக்கும்போது, வைராகியத்துடன் இருக்கும்போது, வைராகியத்துடன் நீ வாழும்போது பல சோதனைகள் வரும், பல காரியங்கள் வரும், தடைகள் வரும், மரணங்களே வரும். ஆனாலும் தேவனுக்கு நீ உண்மையாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும்போது 10 நாளுக்கு உனக்கு உபத்திரம் வந்தாலும் 11ஆவது நாள் என்ன உனக்கு சந்தோஷமும் சமாதானம் வரும்னு சொல்கிறாரு. அதுபோல தான் உங்களுக்கு சமாதானம் கொடுக்குற தேவனாக இருக்கிறான். எரேமியா 17:10 நீங்கள் வாசிங்க. எரேமியா 17:10 வாசிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவர். எரேமியா 17:10 நான் கொஞ்சம் சொல்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், எழுதிக்கோங்க. எரேமியா 17:10 மட்டும் வாசிச்சு
அதுக்கப்புறம் வசனங்களை சொல்றேன், நீங்க அந்த வசனங்களை எழுதி. கர்த்தராகிய நானோ ஒருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கு பலன் தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரோ, பாருங்க, இருதயத்தை யார் யார் என்னென்ன செய்திருக்கிறோமோ அது பலன் தக்கதாக இருதயத்தை ஆராய்ந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமா இருக்கிறார். உள்ளத்திரியங்களே சோதித்தறிகிறவராக அவர் இருக்கிறார். உன் உள்ள எப்படி இருக்கிறது? உன் உள்ள எது நேசிக்கிறது? இது உன் உள்ள எப்படி இருக்கிறது? என்னை தேடுகிறதா? என்னை மேலே அன்பு வைத்திருக்கிறீங்க? எனக்கு நீ கீழ்படி அந்த உள்ள மேலே உங்களுக்கு உள்ளத்தை தேடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல தேவன் தனத்தன ஜனங்களுக்கு தக்கன பலன் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. அதனால இன்னும் வசனம் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு போய் வீட்டில் வாசிங்க. நீங்கள் பார்த்தீங்க, நீதிமொழிகள் 24:12 வாசிங்க. நீதிமொழிகள் 24:12. அது அறியோம் என்பாயாகில், அது அறியோன் என்பாயாகில், இருதயங்களை சோதிக்கிறவர், இருதயத்தை சோதிக்கிறவர் அறியாரோ. உன் இருதயத்தை சோதிக்கிறவர் அறிய மாட்டார். உன் உள்ள எப்படி இருக்கிறதுன்னு அவருக்கு தெரியாதா? நீ என்ன ஒளியில நடுக்கிறேன்னு அவருக்கு தெரியாதா? உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியாதா? உனக்கு தேவை எந்தெந்த நேரத்தில் உன்னை சந்திக்கணும் அவருக்கு தெரியாதா? அவர் எல்லாம் உன் ஹிருதயத்தை சோதிக்கிற தேவனாக இருக்கிறார். உன் ஹிருதயத்தை அறிந்து கொள்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அவரால் எல்லாம் கூடும். அது 29 வாசிக்கணும். 24:29 வாசி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு. நீ என்ன செய்றியோ அது போலதான் தேவன் என்ன பண்றார்? உனக்கு செய்றார். நீ என்ன ஆண்டவருக்காக என்ன செய்ற? அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, அது நீ என்ன செய்றியோ அப்படிதான் உங்களுக்கு என்ன அவர் செய்றேன்றார். அவன் செய்த செய்திகளுக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன். வேஷம் போட முடியாது, நடிக்க முடியாது. பாருங்க, அந்த வசனங்களெல்லாம் நீங்க தியானிங்க. இன்னும் வசனங்கள் எழுதிக்கோங்க, சொல்றேன். இது வீட்டில் போய் வாசிங்க. பிரசங்கி 12:14 வாசிங்க. எழுதிக்கோங்க. பிரசங்கி 12:14. எரேமியா 17:10. எரேமியா 17:10 வாசிச்சிங்களா? எழுதிக்கிறீங்களா? அதே போல் எரேமியா 32:19. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள். இதெல்லாம் எழுதி வீட்டில் போய் நீங்கள் படிச்சுக்கோங்க. தானியேல் 7:10. தானியேல் 12:1-2. மத்தேயு 16:27. டைம் ஆயிடுச்சு. 16. மத்தேயு 16:27. லூக்கா 10:20. அப்போஸ்தலர் 24:15. அப்போஸ்தலர் 24:15. ரோமர் 2:6. ரோமர் 14:10-12. ரோமர் 14:10-12. இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, சும்மா எழுதிட்டு போய் அங்கே போடாமல் வீட்டில் போய் நீங்கள் தியானித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது. ரோமர் 14:10-12. 10-12. சரியா? இது ரெண்டாவது. மூணாவதாக நம்ம பார்க்குறோம். மூணாவதாக ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் 2 காரியங்கள் நம்ம பார்க்குறோம். இப்போ மூணாவதாக நம்ம பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7-8 வசனங்கள் பாருங்கள். 2 தீமோத்தேயு 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்களன்னா நம்ம என்ன இப்போ பார்த்தோன்னா, நம்ம பார்த்தோம் எப்படி நம்ம எப்படி இந்த உலகத்தில் இருக்கணும், நம்ம ஹிருதயம் எப்படி இருக்கிறது, தேவனுக்கு இது ஒவ்வொரு காரியங்களும் தெரியும். நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கும்போது மூன்றாவதாக பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அது நல்ல போராட்டத்தை போராடினேன் அப்படின்னு சொல்லி பவுல் மாத்திரம் சொல்றது கிடையாது, நீயும் நான் கூட சொல்லணும். ஆண்டவர் வரும்போது நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன்,
இந்த உலகத்தை நான் ஜெயித்தே ஜீவ கிரீட்டம் எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பவுல் எப்படி சொல்கிறாரோ அதுபோல் உன்னையும் என்னை தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு நாம் கூட சொல்லணும் அப்படி. ஹல்லேலூயா. அப்போ முதலாவதாக நீங்கள் பார்க்கும்போது போராட்டம், இந்த உலகத்தில் நம்மளுக்கு போராட்டம். 1 கொரிந்தியர் 9:26 வாசிங்க. இதெல்லாம் நல்லா எழுதிக்கோங்க, என்ன நேரமாச்சேன்னு சொல்லி சீக்கிரமாக சொல்லிட்டு இருக்கேன். போராட்டம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 9:26 நீங்கள் படிங்க. 1 கொரிந்தியர். அதனால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணினேன். அல்லேலூயா. ஆமா, நிச்சயம் இல்லாதவனாக நான் ஓடேன். நிச்சயம் இருக்கிறது, ஏன்னா என் தேவன் வருவார், என்னை கொண்டு போகிறார் அப்படின்னு சொல்லி எனக்கு நிச்சயம் இருக்கிறது. இந்த ஒரு உலகம் இருக்கிறது, இந்த உலகத்தில் எத்தனை நாள் இருந்தாலும் நான் மறிப்பேன், எனக்கு இன்னொரு இடத்துக்கு அவர் தேவனை கொண்டு போகிறார் ஒரு நிச்சயம் இருக்கிறது. அவருக்காக நான் ஓடி ஓடி வலிக்கும் போது நான் என்ன இதெல்லாம் வீணாக போகாது. அதனால எனக்கு ஒரு பலன் உண்டு, அதனால ஓடிக்கொண்டிருக்கிறேன். இப்போ நிறைய ஊழியக்காரங்கள் ஓடுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினைக்கலாம் பணத்துக்காக ஓடுறாங்க, நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இல்லை, பணத்துக்காக இல்லை, பதவிக்காக இல்லை. அவர் கொஞ்சம் சிலர், எல்லாரும் சொல்லல, கொஞ்சம் சிலர் ஓடுறாங்கன்னா அவருக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, இன்னொரு நித்திய ஜீவன் இருக்குது. அதனால அவர் என்ன பண்ண ராத்திரி பகல் ஓடி ஓடி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சரிங்களா? அதனால நீங்களும் நானும் கூட என்ன பண்ணணும், ஓடணும். நம்மளுக்கு ஒரு நாள் இந்த ஓடும்போது நம்மளுக்கு ஒரு பலன் இருக்கும், ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பலனை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடணும். அதே போல் வசனம் எழுதிக்கோங்க. 2 கொரிந்தியர் 10:4 வாசிங்க. அது 2 கொரிந்தியர் 10:4 வாசிங்க. எங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமலும் அரண்கள் நிர்மூலமாக்குறதற்கும் தேவ பலனுள்ளவரா இருக்கிறதற்கும். நம்ம போராட்டம் என்னன்னா, நம்ம போராட்டம் அது நம்ம போராட்டம், எங்களுடைய போராட்டங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளா இராமல், நம்ம போராடுறது மாம்சத்தினாலே போராமல் அரண்களையே நிர்மூலமாக்குகின்றதற்கும் தேவ பலமுள்ளதா இருக்கிறதுக்கும். அரண்கள் அப்படின்னா நம்ம என்ன பண்ண, பெரிய பெரிய காரியங்கள் நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும். சும்மா எதுக்கும் இதுக்கெல்லாம் நம்ம இந்த உலக பிரகாரமான போராட்டங்கள் நம்ம இருக்காமே, பரலோகத்துக்கு நான் எப்படி போகணும், ஜீவகந்தத்தை புஸ்தகத்தில் நம்ம பேர் எப்படி எழுதிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறீங்க, பார்க்குறீங்க, ஒரு வீடு கட்டினேன்னு எவ்வளோ போராட்டம் இல்லைங்களா? ஒரு வீடு கட்டினேன்னா எவ்வளோ போராட்டம், ஒரு திருமணம் பண்ணணுன்னா 200 போடாம். இந்த போராட்டங்கள் என்ன போராட்டங்கள்? உலக பிரகாரமான போராட்டங்கள். ஆனால் ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது. தேவனோட ராஜ்யத்துக்கு நான் ஆத்மாக்களை ஆதாயம் படுத்தணும், தேவனோட ராஜ்யத்துக்கு நான் போகணும், தேவனுக்கு உண்மையாய் நான் எடுக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம் நீ போராடும் போது உனக்கு ஜீவ கிரீட்டத்தை தேவனுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் எழுதிக்கோங்க. 1 தீமோத்தேயு 1:18, 1 தீமோத்தேயு 1:18, 1 தீமோத்தேயு 6:12, 1 தீமோத்தேயு 6:12, எபேசியர் 6:10-18, எபேசியர் 6:10-18. அது நீங்கள் வாசிங்க. ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம், ஓட்டத்தை ஓடினேன். அதை நீங்கள் பார்க்க 1 கொரிந்தியர் 9:24 வாசிப்பா. 1 கொரிந்தியர் 9:24. சீக்கிரம் முடிக்கலாம். ஸ்தோத்திரம். 9:24. 1 கொரிந்தியர் 9:24. பந்தயசாலையில் ஓடுகிறது எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று. ஒருவனே பந்தயத்துல ஜெயிப்பான் இல்லையா? பந்தயசாலையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பந்தயம் வைக்கிறாங்கன்னா எல்லாம் நிறைய பேர் ஓடுவாங்க, ஆனால் எத்தனை பேர் ஜெயிப்பாங்க? அதெல்லாம் ஒருவனை மட்டும் ஜெயிப்பாங்க இல்லையா? அதுபோல தான் இந்த உலக பிரகாரமான ஜனங்கள். அதே போல் நம்ம ஓடும்போது நம்ம ஜெயிப்போம். அதே கலாத்தியர் 2:2 வாசிப்போ. கலாத்தியர் 2:2 வாசிங்க. கலாத்தியர் 2:2. நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு. பாருங்க, நான் ஓடினது அர்த்தம். அண்ணா ஜனங்களுக்கு நான் போய் பிரசங்கம் பண்ணேன், ஆனால் நான் ஓடினது
அப்புறம் வீணாகாதபடிக்கு. ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு நான் போய் சத்தியத்தை சொன்னேன். ஆனால் நான் ஓடினது வீணாகாதபடிக்கு இன்னைக்கு தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். அதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரா விரும்புகிறார். நீ என்ன எதுக்கு நீ ஓடு? இந்த உலக பிரகாரமாக நீ ஓடாத. நீ என்ன பண்ண? ஆத்மாக்களை ஆதாயம் படுறதுக்காக நீ ஓடும்போது உனக்கு எந்த ஒரு என்ன குறை இருக்காது. அல்லேலூயா. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டாலே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுவான்னு தேவன் சொல்லியிருக்கிறா. தேவனுக்காக நீ ஓடும்போது கர்த்தர் ஒன்று கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அதே போல் எழுதிக்கோங்க, கலாத்தியர் 5:7, கலாத்தியர் 5:7, பிலிப்பியர் 3:13-14, கலாத்தியர் 5:7, பிலிப்பியர் 3:14-15, எபிரேயர் 12:1, எபிரேயர் 12:1, அப்போஸ்தலர் 20:24 எழுதிக்கோங்க. சரிங்களா? இது ஓட்டத்தை நீங்கள் ஓடி முடிப்பீங்க. விசுவாசத்தை, மூன்றாவதாக விசுவாசத்தின் அஸ்திபாரம் தேவன் அருளின சத்தியம். விசுவாசத்தின் அஸ்திபாரம் தேவன் அருளிய சத்தியம். அது விசுவாசம் நம்மளுக்கு இருக்கணும். பார்த்தீங்களா? 1 கொரிந்தியர் 4:1 வாசிங்க. 1 கொரிந்தியர் 4:1 வாசிங்க. இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்றோ தேவனின் ரகசியங்களை உக்கிரக்காரன் என்று எண்ணிக்கொள்ள கடவன். அப்படியே எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று தேவனுடைய ரகசியங்களே உக்கிரக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவான். அல்லேலூயா. அதே போல் எபேசியர் 3:2-9 வரை எழுதிக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. எபேசியர் 3:2-9 வரை வாசிங்க. 4வதாக நாம் பார்க்குறோம் கிரீட்டம். நம்ம எப்படி கிரீட்டம் பெற்றுக்கொள்ள முடியும்? அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? 1 கொரிந்தியர் 9:25 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9:25 கிரீட்டம். 4வதாக 1 கொரிந்தியர் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றையும் இச்சையடக்கமுள்ளவர்களா இருப்பார்கள். பந்தயத்துக்கு போராடுகிற எல்லாரும் எப்படி இருப்பாங்கம்மா? இச்சையடிப்ப. ஏதாவது எனக்கு கிஃப்ட் கிடைக்கும், எனக்கு பேர் வரும், புகழ் வரும், நல்ல வேலை வரும், இப்படி தானே இருப்பாங்க. அப்புறம் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை அவர் என்ன பண்றாருன்னா அழிவுள்ள கிரீட்டம். எவ்வளவுதான் நீ இந்த போராடி இந்த உலகத்தை நீ ஜெயித்தாலோ இது அழிவுள்ள கிரீட்டம் நீ உனக்கு பெரும்படியாக அவர் அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீட்டத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க? இந்த உலகத்துல கொஞ்ச நாள் வாழ்றோம், ஆனா பேர் இருக்கணும், புகழ் இருக்கணும், பணம் இருக்கணும், ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் இருக்கணும், என்ன பேருமே பேசணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா இது உலக பிரகாரமான கிரீட்டத்துக்காக அவங்க ஓடுறாங்க. ஆனா அவங்களுக்கு கூட நான் தப்புன்னு சொல்லல, ஆனா அவங்க ஓடிட்டோம். ஆனாலும் இன்னொரு கிரீட்டம், இந்த உலக பிரகாரமான கிரீட்டத்துக்கு ஓடுறதோட ஆனால் இன்னொரு கிரீட்டம், அழியாத ஒரு கிரீட்டம் நம்மளுக்கு இருக்குது. அந்த கிரீட்டம் நீ பெற்றுக்கொண்டேன்னா உன் வாழ்நாள் முழுவதும் அது என்ன பண்ண அந்த கிரீட்டம் உன் தலைமையில் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோல இந்த உலக பிரகாரமான கிரீட்டத்துக்கு நம்ம ஓடாமே ஆவியுள்ள கிரீட்டம், நமக்கு இன்னொரு கிரீட்டம் இருக்கிறது, அந்த கிரீட்டத்துக்காக நம்ம ஓடணும். ஹல்லேலூயா. அதே போல் நீங்கள் பார்க்கும்போது பிலிப்பியர் 4:1 படிச்சிங்களா? 1 தெசலோனிக்கர் 2:19 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 2:19 1 தெசலோனிக்கர் 2:19 1 தெசலோனிக்கர் 2:19 எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிரீட்டமாய் இருப்பவர்கள் யார்? பாருங்க, எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் கிரீட்டமாய் இருப்பவன் யார்? உங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், நிம்மதி கொடுக்குறன்னு யார் இந்த உலகத்தில் உங்களுக்கு இருப்பாங்க? பணம் இருந்த சந்தோஷம், வீடு இருந்த சந்தோஷம், ஆஸ்தி அந்தஸ்து இருந்த சந்தோஷம் அப்படி நாம நினைக்கிறோம். ஹல்லேலூயா. இருக்கிறவங்களால எப்படி இருக்கிறாங்களா? ஹல்லேலூயா. இதில் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறவன் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் எல்லோரும் அப்படி இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் சன்னிதானத்தில் நீங்கள் என்ன எப்படி இருப்பீங்க? சந்தோஷமாக சமாதானமாக நீங்கள் இருப்பீங்க. எழுதிக்கோங்க, வசனங்கள் எழுதிக்கோங்க. யாக்கோபு 1:12 கூட வாசிங்க. யாக்கோபு 1:12, 1 பேதுரு
5:3 எழுதிக்கோங்க. 1 பேதுரு 5:3, வெளிப்படுத்தல் 2:10 எழுதிக்கோங்க. வெளிப்படுத்தல் 2:10. அதே போல் வெளிப்படுத்தல் 3:11 வாசிங்கப்பா. வெளிப்படுத்தல் 3:11 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு, உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. பற்றி கொண்டிரு. பாருங்க, ஒருவனும் உன் கிரீட்டத்தை எடுத்துக்கொள்ளாதபடி அதை நீர் என்ன பண்ணணும்? பற்றி கொள்ளிரு. அல்லேலூயா. ஆமாம். அதே இப்போ 5வதாக நம்ம பார்க்குறோம், அந்நாளிலே என்ன நடக்கிறது. 2 தீமோத்தேயு 1:18 வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:18. அந்நாளிலே அவர் கர்த்தரிடத்தில் இரக்கத்தை கட்டளையிடும்படி கர்த்தர் அவருக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவன் எபேசிலே செய்த பற்பல உதவிகளையும் நீ நன்றாய் அறிந்திருக்கிறாயே. அந்நாளிலே அவன் கர்த்தரிடத்துல இரக்கத்தை பெறுகிறான். ஏன்னா எபேசிலே நீ செய்த பற்பல உதவிகள், அதுதான் சொல்ற. தேவனுக்காக நீங்க செய்யணும், தேவனோட ராஜ்யத்துக்கு நீ கட்டணும். நீ என்ன காரியம் செய்தாலும் சரி, அந்நாளில் அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். எந்நாளில் அவர் வரும்போது நீ நல்லதே செய்யணும். நல்லதே செய்யும்போது நல்லதே உங்களுக்கு நடக்கும். அதுபோல தான் அந்நாளில் உங்களுக்கு என்ன, இந்த வசனம் வாசிச்சிடப்பா. 2 தெசலோனிக்கர் 1:10 வாசிங்க. 2 தெசலோனிக்கர் 1:10 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 2:10. அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து அவருடைய வல்லமையை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்களாக்கி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் வரும்போது அவர் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அவருடைய வல்லமையை பொருத்திய மகிமையிலிருந்து நீங்களாக்கி நித்திய அழிவு கண்டு வருவார்கள். ஹல்லேலூயா. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. 6வதாக நம்ம பார்க்குறோம், பிரசன்னம் கூடுதல் விருப்பமும். யோவான் 3:2-3 வாசிங்க. யோவான் 2:3. யோவான் 3:2-3. 3:2-3. யோவான் 3:2-3. அவர் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்றும் அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடைய தேவன் இராவிட்டால் நீ செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. ஒருத்தர் வந்து சொல்றாரு, இவர் என்ன பண்றாரு? எல்லா அற்புதங்கள் செய்து கொண்டே இருக்கார். குஷ்டரோகிகளும் சுஸ்தம் கொடுக்கிறார், வேதஸ்துக்களால் சுகம் கொடுக்கிறார். இவர் என்ன நடக்க போற காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதனாலே சொல்றார், தேவனோடு கூட இல்லாம இருந்தா இதெல்லாம் நீ செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஹல்லேலூயா. அதுபோல தேவன் உங்களோட இருக்கும்போது இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ண பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று போராடணும் இந்த உலகத்துல. 2வதாக ஓட்டத்தை நீங்க ஓடி முடிக்கணும். உங்களுக்கு தேவனை கொடுத்திருக்கிற அந்த ஓட்டத்தில் நீ ஓடி முடிக்கணும். அப்படி ஓடி முடிக்கும் போது தேவன் என்ன பண்ணுறாரு? உனக்கு ஜீவ கிரீட்டை கொடுக்குறேன்றாரு. அதே போல் விசுவாசத்தினாலே அஸ்திபாரம் விசுவாசத்தில் அஸ்திபாரமானே இருக்கணும். ஒரு நல்ல வீடு கட்டணும்னு அஸ்திபாரம் கரெக்டாக இருந்தால் தான் அந்த வீடு நிற்கும். இல்லைன்னா மழையோ காற்றோ வரும்போது இடிஞ்சு போயிடும். அதனால் விசுவாசம் என்ற அஸ்திபாரம் நீங்கள் போடணும். விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். அதே போல் 4வதாக கிரீட்டம். அஸ்திபாரம் விசுவாசம் இருக்கும்போது கிரீட்டம் பெற்றுக்கொள்வீங்க. ஜீவ கிரீட்டம் உங்களுக்கு இருக்கும். அதே போல் அந்நாளிலே நடக்கிற காரியங்கள் எல்லாம் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். 5வது. 6வதாக பிரசன்னமாக்குதல். பிரசன்னம் தேவன் என்ன பண்ணுறார்? உங்களுக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. நீ பாருங்கள், 1 ஜீவ கிரீட்டங்களையே கொண்டு வருவார். 2வதாக வருட கிரீட்டத்தையே கொண்டு வருவார். 3வதாக மகிமையின் கிரீட்டத்தை கொண்டு வருவார். அவர் கொண்டு வந்து உன்னை என்ன பண்ண முதுகில் தட்டி எழுப்புவார். மகனே நீ எழும்பு, மகனே நீ என்ன கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தாய், உன்னை அநேகத்திலே அதிகாரியாய் வைப்பேன், உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிப்பாய். ஹல்லேலூயா.
அதுபோல் உன்னை முதுகு தட்டி எழுப்புவார் ஆண்டவர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீட்டத்தை எனக்கு வைத்திருக்கின்றது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்ன மாக்குதலின் விரும்புகின்ற யாவருக்கும் அதையே கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி 2 தீமோத்தேயு 4:7-8 சொல்லப்பட்டிருக்கிறார். அது மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது. அவரை பிரசன்னத்தில் யார் யார் இருக்கிறாங்களோ, அவங்க யார் யார் அவர் கீழ்ப்படுறாங்களோ, யார் யார் அவங்கள தேடுறாங்களோ, யார் அவங்க சொல்கிறபடி கேட்குறாங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம எழுமணிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி சுவாமி. பரலோக பிதாவே, நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம் ஐயா. இதெல்லாம் நீ போய் ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுறாரு? அவரோட உங்களோட பேசுவார்.